மாவட்டம் பெரும்பாக்கத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பள்ளி வேனில் இருந்த தீயணைப்பு கருவி திடீரென வெடித்த நிலையில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் காயமின்றி தப்பியுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், விவரங்கள். வணக்கம் ஷியாம். விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் கிராமத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் காணை, மாம்பழப்பட்டு, தோகைப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்கள் வேனில் சென்று அந்த பள்ளிக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த பகுதியிலிருந்து தோகைப்பாடி பகுதிக்கு வேனில் சென்று கொண்டிருந்த போது அந்த பள்ளி அருகே, அந்த பெரும்பாக்கம் பள்ளி, தனியார் பள்ளி அருகே வேன் வந்து கொண்டிருந்த போது அந்த வேனில் உள்ளே இருந்த அந்த எக்ஸிஸ்டிங் கருவி, அதாவது பார்த்தீங்கன்னா தீயணைப்பு சாதனம் பார்த்தீங்கன்னா திடீரென வெடித்தது. அந்த பின் பார்த்தீங்கன்னா தானாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மற்றும் அந்த வெடி சத்தம் பலமாக அந்த ஓப்பன் பண்ணது காரணமாக அந்த பலமான சத்தத்துடன் அந்த எக்ஸிஸ்ட் ஆனதுனால அந்த ரசாயன தூள் மற்றும் துகள்கள் அதிலிருந்து வெளியேறி வெறும் புகை, வேன் உள்ளவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புகை மண்டலமாக காணப்பட்டது. இதனால் அந்த வேனில் இருந்த மாணவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட கடும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெடித்து திடீரென வெடித்ததன் காரணமாக அந்த மாணவர்கள் அச்சத்திலும் பயத்திலும் அலறி ஆயிடுந்தனர். உடனடியாக துரிதமாக செயல்பட்ட வேன் ஓட்டுநர் வேனை ஓரமாக நிறுத்தி உடனடியாக வேன் ஓட்டுநர் மற்றும் வேனுக்கு உதவியாக இருந்த உதவியாளர் உள்ளிட்டவர்கள் உடனடியாக மாணவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வேனில் உள்ளே மிகுந்த புகை மண்டலமாக காணப்பட்டதால் இந்த சிறுவர்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டது. மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித பாதிப்பும் அதிகப்படியாக அவர்களுக்கு ஏற்படவில்லை. உடனடியாக அவர்கள், அந்த மாணவர்கள் மற்றும் அங்கிருந்த பகுதி மக்கள் உதவியுடன் தோகைப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு ஆக்சிஜன் வைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடி சிகிச்சை, முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த மாணவர்கள் நலமுடன் இருக்கின்றனர். இந்த சம்பவமானது இந்த பகுதியில் இந்த திடீரென அந்த வேனில் உள்ளே அந்த எக்ஸிஸ்ட் ஆன சம்பவம், இந்த தீயணைப்பு கருவி வெடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்திய விஷயம். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.